வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா ட்ராவல் பண்ணியாச்சு. குட். சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆளா உங்கள மீட் பண்றோம். அப்படியா? ஆமா. சந்தோஷம். சரி, சரி. உதயநிதி ஸ்டாலினுடைய சென்னை தளபதி. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இளஞ்சிரணியிலிருந்து அவரோட பயணிச்சு, இன்னைக்கு நான் மாவட்ட செயலாளரா வந்ததால, அந்த வாய்ப்பு குடுத்ததால, அத பின்பற்றி அவரோட தொகுதிக்கு நான் ஒரு மாவட்ட செயலாளரா பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதால, ம். எல்லாரும் அவர அத மாதிரி என்ன சொல்றீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. எல்லா தளபதி மாரி தான் நம்மளும் ஒரு தளபதி. எங்களுக்கெல்லாம் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தளபதி. சூப்பர். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மத்த மாவட்டத்துல உள்ள செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அத கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த சென்னையில உள்ள மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்ல கேள்வி. சென்னை மாவட்ட செயலாளர் என்பது எப்பொழுதும் மிகவும் ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக உள்ள ஒரு இடம் தான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் தமிழ்நாட்டில இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எங்கள பார்க்குறப்போ எப்படி தெரியும்னா, "நீங்க என்னப்பா டெய்லி தலைவரோட ஆக்சஸ்ல இருக்கீங்க, துணை முதலமைச்சரோட ஆக்சஸ்ல இருக்கீங்க, நேரடி பார்வையில இருக்கீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அதே சமயத்துல ரொம்ப அலர்ட்டா எனி டைம் ரொம்ப காஷனா வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடங்கிறது தான் இது உண்மை. சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த நேரத்திலயும் முதலில் அழைக்கப்படுகின்ற மாவட்ட செயலாளர் சென்னையில இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க எல்லா விஷயத்துக்கும். அதால 24/7 365 டேஸும் அலர்ட்ல இருக்க வேண்டிய இடம் தான் சென்னை மாவட்ட செயலாளர். ஓகேடா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு, அப்போ ஒரு சிற்றரசு இருப்பார்ல, அவர்கிட்ட இப்போ உள்ள ஒரு சிற்றரசு எம்எல்ஏ கேண்டிடேட் மீட் பண்ணி பேசுறாருன்னா என்ன பேசியிருப்பாரு? ஒண்ணும் பேசுற மாதிரியான விஷயங்கள் என்னன்னாக்கா, ஒண்ணே ஒண்ணு தான். என்னுடைய மூதாதையர் இந்த கழகத்துக்காக நெறைய உழைச்சிருக்காங்க. சில தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய உழைப்புக்கு தொடர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் நானு நினைப்பேன். இந்த இயக்கத்துல நெறைய பேர், நெறைய தொண்டர்கள் இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்காத போறப்போ, சோர்வடையிற சூழ்நிலை வரப்பலாக்கா, இன்னைக்கு இல்ல, ஃபியூச்சர்ல கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட உழையுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உனக்கு என்னப்பா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்களுக்கு எதுனாலும் நீங்க சாதிச்சுப்பீங்க. பட் நாங்க அப்படி இல்லன்னு நெறைய தொண்டர்கள் ஒரு ஏக்கத்தோட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் பண்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் எல்லாருக்குமான தலைவர். எனக்குன்ட்டு தனிப்பட்ட உரிமை கொண்டாடுறதுக்கான தலைவர் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி தொண்டர் முதற்கொண்டு, மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர் எல்லாருக்கும் அவர் தான் அடுத்த வருங்காலத்துக்கான ஒரு தலைவர். அப்படி இருக்கிற பட்சத்தில, எனக்கு என்ன ஒரு விஷயங்கள், கோரிக்கைகள், என்னோட வார்டுக்கு உட்பட்டதோ, என் மாவட்டத்துக்கு உட்பட்டதோ, என் கழக நிர்வாகிக்கு உட்பட்டது என்ன கேட்கிறேனோ, அதற்கான முயற்சிகள் எடுத்து அத செஞ்சு குடுக்கணும்னு எப்படி நினைக்கிறாரோ, அதே போல தான் கன்னியாகுமரியில இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் அததான் செய்வார். கன்னியாகுமரியில இருக்கிற கடைக்கோடி தொண்டனுக்கும் அத செய்வார். அப்படித்தான் அந்த பார்வையில நான் பார்க்கிறேன். சென்னையில திமுக ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க. ஆனா கிரவுண்ட் லெவல்ல போய் பார்க்கும்போது, மக்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம இருக்கிறாங்க. நெறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவங்களோட அடிப்படை தேவையவே பூர்த்தி செய்யாம தான் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க வாக்குக்கிட்ட போகும்போது மக்கள் உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? இது முற்றிலும் தவறான கருத்து. ஏன்னா நான் வாக்கு சேகரிப்பதற்கு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். வேட்பாளராக அறிவித்த நாள் முதல். அப்படி நான் கிரவுண்டுக்கு போறப்ப மக்கள் என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்முகத்தோடு வரவேற்கிறது. இந்த ஆட்சி தொடரணும். எங்க ஓட்டு உதயசூரியனுக்கு தான் அப்படின்ற உரிமையோடு சொல்றாங்க. எந்த தாய்மார்கிட்ட நான் போய் ஓட்டு கேட்டாலும் முதல்ல சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டேன்னா, இந்த தடவையும் உங்களுக்கு தான், நீங்க தைரியமா போங்க. குற்றச்சாட்டுகள் எதிரி கட்சிகளாக இருக்கிறவங்க இந்த குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, திமுக அரசிற்கு எதிரான நிலைப்பாடு இன்னைக்கு மக்கள் கிட்ட இல்ல. அதுக்காக அவங்க சொல்லணுன்றதுக்காக சில குற்றங்கள் சொல்றாங்களே தவிர, இந்த திராவிட மாடல் ஆட்சியில சென்னையில உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு விட்டன. ஒரு சில பிரச்சனைகள் அங்கொன்று இங்கொன்று இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஓகே. ஆனா இந்த மழை காலங்கள்ல தமிழ்நாட்டுல எங்க மழை பெஞ்சாலுமே, சென்னையில மழை பெஞ்சாலே மக்கள் பயத்தோட தான் இருப்பாங்க. அது இங்க மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும். இந்த பயத்துக்கான காரணமா நீங்க என்ன பார்க்குறீங்க? இந்த கவர்மெண்ட்ல இத தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கையாண்டீங்க? எல்லா செய்தியாளர்களும் இதே கேள்வியே கேட்குறீங்க. இந்த கேள்வியை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். அந்த வகையில சென்னைய பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு தெரியும். இது பிளான்டு சிட்டி கிடையாது. அன்பிளான்டு சிட்டி. இதனுடைய கட்டமைப்பு, இதனுடைய பூலோக அமைப்பே வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில கடல் புறத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ஆரம்ப காலகட்டத்திலே சென்னை முறையாக வடிவமைக்கப்பட்டதால் நம்முடைய மூதாதையர் காலத்திலேருந்தே வேற ஒரு வடிவமைப்புல இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி நிக்கும். இல்லைன்னுலாம் நான் சொல்லல. ஆனால்
திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி நிற்கிறது கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. அதை தாண்டி எங்கேயாவது நிற்கிறனா ஒன்று பிளாக்கேஜ் இருக்கும், இல்லைன்னா தாழ்வான பகுதிகளாக இருக்கும். இதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் கேட்டால் 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணி எங்கேயும் நிற்காது. இதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. நீங்கள் கூட பழைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி இது, ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் தண்ணி எப்படி இதுன்னு நிறைய ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. கேட்டால் நான் செய்தியாளர் கொடுக்க தயாராக இருக்கேன்.